புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு சொல்லு. தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு சொல்லு. உள்ளங்கவர் கல்வனா குறும்புகளில் மன்னனா மன்மதனின் தோழனா ஸ்ரீராமனா அவன் முகவரி சொல்லடி. உன்னை பார்த்த மாமனின் கண்கள் என்ன சொல்லுதோ மறைக்காமல் அதை சொல்லடி. காதல் பேசும் பூங்கிலி உந்த நாளை சொல்லடி நீ மட்டும் நழுவாதடி. என்னக்கா பயங்கரமா லவ் பாட்டுலாம் பாடிட்டு இருக்க, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லடி அங்கம்மா, சும்மாதான் டிவியில கொஞ்சம் பாட்டு பார்த்தனா அந்த பாட்டே மைண்ட் ஓடிட்டு இருந்துச்சு. அப்படியே வயல்வெளியை பார்த்தனும் பாடணும் போல தோணுச்சு, பாடினேன். அது சரி, நான் பாட்டு பார்த்துட்டு பாடினேன், நீயும் பயங்கரமா பாடுறியே, என்ன விஷயம்? ஏக்கா நீ பாடுனக்கா, உன் கூட சேர்ந்து நானும் பாடினேன்க்கா. அதனால எந்தையும் நினைச்சு பாடலக்கா, சும்மாதாக்கா பாடினேன். ஏண்டி அங்கம்மா, உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும். வீட்டுல அம்மா அப்பா அண்ணெல்லாம் பார்த்து வைக்கிற மாப்பிள்ளைய கட்டிக்க போறியா, இல்ல நீயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏக்கா என்னக்கா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நம்ம குடும்பத்தை பத்தி தெரியும்ல உனக்கு. நம்ம வீட்டுல லவ்னு பேச்சு எடுத்தாலே அப்படித்தான் பிச்சு போடுவாங்க பிச்சு. இதுல லவ் மேரேஜ் பண்ணுவியான்னு வேற கேட்கற நீ வேற. நான்லாம் அம்மா அப்பா அண்ணன் யார சொல்றாங்களோ அவங்களக்க கட்டிக்கிடுவேன். ஏன்க்கா உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அப்படிலாம் இருந்துச்சுன்னா அப்படியே மறந்துருக்கா தயவு செஞ்சு. ஏண்டி லவ் மேரேஜ் பண்ணா என்ன தப்பு? அதுல என்ன இருக்கு? நமக்கு பிடிச்சவங்கள நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம், நம்ம தானே கடைசி வரைக்கும் வாழ போறோம். அம்மா அப்பா அம்மா கூட வந்து வாழ போறாங்க. அக்கா இப்படிலாம் பேசாதக்கா, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குக்கா. அதே மாதிரி தான் நம்ம நடக்கணும். நம்ம அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதான் கேட்கணும். நம்ம அண்ணன் தான் நமக்கு எல்லாமே, அது என்ன சொல்றதோ அதையும் கேட்கணும். நான்லாம் முத்துப்பாண்டி அண்ணன் சொல்றது மீறி எதுவுமே செய்ய மாட்டேங்க்கா. ஏண்டி ஒருவேளை நான் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு லவ் மேரேஜ் பண்ணி என் கூட நீ பேசுவியா பேச மாட்டியா? அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு என் கூட பேசாமே இருந்துருவியாடி? ஏக்கா சும்மா கூட இந்த மாதிரிலாம் பேசாதக்கா, நீ அப்படிலாம் செய்ய மாட்டக்கா. நீ என் கூட பிறந்தவ, நீ எப்படி அந்த மாதிரிலாம் செய்வ? அப்படி நீ செய்யவும் மாட்ட. செஞ்சா நான் அம்மா அப்பா பேச்ச மீறியோ அண்ணன் பேச்ச மீறியோ கண்டிப்பா நான் கூட பேசவே மாட்டேன்க்கா. ஏண்டி அந்தம்மா அன்னைக்கு சொன்ன மாதிரியே இந்த அக்கா கூட பேசாமே இருந்துட்டேடி நீங்க. தங்கம், என்ன தங்கம் யோசிச்சுட்டு இருக்க? என்ன இவ்வளவு டீப்பா யோசிச்சுட்டு இருக்க கணத்துல கை வச்சு? ஒன்னும் இல்லைங்க, இந்த வயல்வெளிக்கு வந்தோடனையும் என் தங்கச்சி ஞாபகம் வந்துடுச்சு. நானும் அவ்வளோ இந்த வயல்வெளி எத்தனை நேரம் ஓடியாடி விளாண்டுருக்கோம் தெரியுமா சின்ன வயசுல. அவ்வளோ அன்பா இருப்போம், பாசமா இருப்போம். அப்ப அவ சொன்னா, நான் கூட விளையாட்டா சொல்றான்னு நினைச்சேன். நான் ஒரு வேலை லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டே என் கூட நீ பேசுவியா அப்படின்னு கேட்டேன். இல்லக்கா அம்மா அப்பா பேச்ச மீறியோ அண்ணன் பேச்ச மீறியோ நான் கூட பேச மாட்டேன்னு சொன்னான். அன்னைக்கு ஏதோ விளையாட்டா சொல்றான்னு நினைச்சேங்க. ஆனா அவ சீரியஸா தான் சொல்லியிருக்கா. இன்ன வரைக்கும் அவ என்கிட்ட பேசவே இல்லை பாத்தீங்களா. ஒரு ஃபோன் கூட பண்ணது கிடையாது, ஒரு லெட்டர் போட்டு கிடையாது, எங்கேயுமே என்னை பார்த்ததும் இல்ல. வைராக்கியமா இருக்காங்க. தங்கம் விடு தங்கம், அவளுக்கு என்ன சூழ்நிலை இருக்கான்னு நமக்கு தெரியாதுல்ல. அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, அவங்க மாமியார் இருக்காங்க, அவ ஒரு பெரிய குடும்பத்துல இருக்கா. அவங்களெல்லாம் மீறி உங்களோட எப்படி பேச முடியும், வைக்க முடியும்? அவ மனசுல பாசம் எல்லாம் இருக்கும், அக்கான்னு சொல்லி இல்லாம எல்லாம் இருக்காது. அவங்க எல்லாம் தாண்டி உங்களோட அவ பேச முடியாதுல்ல. பின்ன அவ அப்புறம் குடும்பத்துல பிரச்சனை வரும்ல. அதனாலதான் அப்படி இருப்பா. நீ அதால நினைச்சு கவலைப்படாதம்மா. அம்மா ஏம்மா நீங்க எப்ப பார்த்தாலும் தங்கச்சி அம்மா அண்ணேன்னு அவங்களையே நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க யாரும் உங்களை கண்டுக்கிறதே கிடையாது. நீங்க ஏன் இந்த மாதிரி அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்படி இல்லம்மா சின்ன பொண்ணு, தப்பு எல்லாமே என் மேலதான் இருக்கு. அவங்க பேர்ல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க எங்க அண்ணனுக்கு அப்புறம் நானும் தங்கச்சியும் தான் பிறந்தோம், பொட்ட பிள்ளைங்கன்னு சொல்லி எங்க மேல உயிரியே வச்சிருந்தாங்க. எங்களை அந்த அளவுக்கு ராணி மாதிரி வளர்த்தாங்க. கஷ்டப்பட்டாலும் எங்களை எந்த கஷ்டத்தையும் காட்டாம எங்களை அவ்வளவு சந்தோஷமா வளர்த்தாங்க. அப்படி வளர்த்தவங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டு வந்தது தப்பு தானே. உங்க அப்பா தான் முக்கியம் சொல்லி எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்துட்டேன் நானு. பின்ன அவங்களுக்கு அந்த கோவம் இருக்காதா? அது சரிதாம்மா, ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, இவ்வளவு வருஷம் ஆச்சு, நானும் இவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டேன், இன்னும் கூட அவங்களுக்கு கோபம் குறையாம உங்க கூட பேசாம இருந்தாங்கன்னா என்னம்மா அர்த்தம்? அப்படியெல்லாம் பேசாத சின்ன பொண்ணு, உனக்கு தெரியாது, நீ சின்ன பிள்ளை. அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருப்பாங்க தெரியுமா. அவங்க நம்ம ஏமாத்திட்டு வரும்போது அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் தெரியும்ல. அதை நினைச்சு எனக்கு இன்னும் கஷ்டமா தான் இருக்கு. வேற என்ன பண்றது, மனசுக்கு பிடிக்காத மாப்பிள்ளை கட்டிக்கிட்டு என்னால வாழவும் முடியல. மனசுக்கு பிடிச்ச உங்க அப்பா கூட ஓடி வந்துட்டேன், அவங்களும் அதை மறக்க மாட்டேன்றாங்க. இது வரைக்கும் என் கூட யாரும் பேச மாட்டேன்றாங்க. இந்த வயல்வெளியில நாங்க எத்தனை நேரம் குடும்பத்தோட ஜாலியா இருந்திருப்போம் தெரியுமா. அதெல்லாம் நினைச்சு பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா சின்ன பொண்ணு. ஏமா அப்படின்னா இந்த வயல்வெளி எல்லாமே உங்களோடதாம்மா? ஆமாம்மா சின்ன பொண்ணு, இது எல்லாமே எங்களோட தான். எங்க அப்பா தான் வச்சிருந்தாரு. இதெல்லாம் தாத்தா வீட்டு வயல்வெளி தான் தெரியுமா. இந்த இடத்துல எங்க கால் மிதி படாத இடமே கிடையாது. நானும் என் தங்கச்சி ஓடி விளையாடாத இடமே இல்லை தெரியுமா. இப்ப என்ன பண்றாளோ எப்படி இருக்காளோ தெரியல. அவளை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா. ஏமா சித்தி எப்படிமா இருப்பாங்க? உங்களை மாதிரியே இருப்பாங்களா அப்படியேவும்? ஆமா, நாங்க டீன்ஸ்னா அப்புறம் ஒரே மாதிரி தானே இருப்போம். அப்படியே நிமிர்ச்சி வச்சுக்கிட்டு இருப்பா. யாரு அவ யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. எங்க அம்மானாலே கண்டுபிடிக்க முடியாது எங்களை. ஏமா எனக்கு சித்தியை பார்க்கணும் போல ஆசையா இருக்குமா, நம்ம போய் பார்க்கலாமாம்மா? உனக்கே இவ்வளவு ஆசையா இருக்கே, கூட பிறந்த எனக்கு என் தங்கச்சியை பார்க்கணும் எவ்வளவு ஆசையா இருக்கும் சொல்லு. ஆனா அவ என்ன பண்ணுவான்னு தெரியல. நேர்ல பார்த்தா அக்கான்னு கட்டி பிடிச்சி அழுவாளா, ஏண்டி வந்தேன்னு சொல்லி இல்லை நேர் தெரிஞ்சு பேசுவாளா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவ எப்படி ஃபீல் பண்றான்னு தெரியாம எப்படி நம்ம போய் பாக்குறது? அம்மா சித்தி நல்லவங்களாதாம்மா இருப்பாங்க, நீங்க நல்லவங்களா தானே இருக்கீங்க, உங்க கூட பிறந்தவங்க கண்டிப்பா நல்லவங்களா தான் இருப்பாங்கம்மா. அப்படியெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அம்மா போய் பார்க்கலாமா? டாடி நீங்க சொல்லுங்க டாடி, போய் சித்தியை பார்க்கலான்னு சொல்லி.
நல்லவதான் உன் சித்தி. அவ கெட்டவன் யார் சொன்னது? இருந்தாலும் நான் தப்பு பண்ணியிருக்கேனே, அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியல. உங்க அம்மாச்சி என்ன பண்றாங்களோ தெரியல. அவங்களுக்கு என் மேல ரொம்ப பாசம். என்ன பார்க்காம அவங்களுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வெளியே காமிச்சுக்காம இருப்பாங்க. ஏமா இங்க நமக்கு யாரெல்லாம் இருக்காங்கம்மா சொந்தக்காரங்க? நிறைய பேர் இருக்காங்களாமா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? இந்த ஊர்ல நமக்கு எவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்க தெரியுமா? உன் அம்மாச்சி இருக்காங்க, உன் மாமா இருக்காங்க, உங்க அத்தை இருக்காங்க, அத்தைக்கு 2 பசங்க இருக்காங்க, உன் சித்தி இருக்கா, சித்திக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அப்புறம் சித்தப்பா இருக்காங்க, அவங்க மாமியார் இருக்காங்க, அவங்க நாத்தனார் இருக்காங்க. நம்ம ஏகப்பட்ட பெரிய ஃபேமிலிமா. நம்ம ஃபேமிலி எக்கச்சக்கமான சொந்தக்காரங்க இருக்காங்க. நம்ம தான் யார் கூடயும் வந்து பேசுறது இல்ல, வைக்கிறது இல்ல. என்னம்மா சொல்றீங்க? இவ்வளோ பேர் இருந்துதான் நம்ம இத்தனை நாள் தனியாவே இருந்தோமா? ஏம்மா நம்ம எல்லாத்து கூடயும் பேசிக்கலாமா? எல்லா ரிலேட்டிவ் வீட்டுக்கும் போயிட்டு வரலாமா? ஜாலியா இருக்கும்லம்மா. ஆமா ஆமா, கவலைப்படாத. நம்ம கண்டிப்பா இந்த ஊர்ல இருந்து போறதுக்குள்ள நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பார்த்து பேசி எல்லாரும் கூட நம்ம சமாதானம் ஆகிட்டு தான் போறோம். சரியா தங்கம், முடிவே பண்ணிட்டியா? எல்லாரும் நம்மள ஏத்துக்குவாங்களா? அப்பனா நம்ம இங்க எத்தனை மாசத்துக்கு இருக்க போறோமா? ஏங்க, நான் ஒன்று சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எங்க அம்மா வீட்டு கூடயோ தங்கச்சி வீட்டு கூடயோ நம்ம பேசி சமாதானம் ஆகிற வரைக்கும் நம்ம இங்கே இருக்கலாங்க. ப்ளீஸ்ங்க. என்ன தங்கம் இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? நான் அங்க பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். நீ என்னன்னா அவங்களா பேசுற வரைக்கும் நம்ம இங்க இருக்கணும்னா வருஷ கணக்குல இங்க இருக்கணுமா? பிசினஸ் என்ன ஆகுறதுமா? இல்லைங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் சீக்கிரமே நம்ம கூட பேசிடுவாங்க, எல்லாரும் சமாதானம் ஆயிடுவாங்க நம்பிக்கை இருக்குங்க. ப்ளீஸுங்க, கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கலாங்க. பிசினஸ் போனா போயிட்டு போதுங்க. இருக்கிற வருமானம் போதுங்க, நமக்கு இருக்கிற சொத்தை வச்சு சாப்பிட்டாலே போதுங்க. வேணுங்கிற வரைக்கும் இருக்கலாம். எதுக்குங்க மேல மேல சம்பாதிக்கணும்? நாலு சொந்த பந்தம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, சொத்து பத்தை வச்சு என்னங்க பண்ண போறோம்? இன்னைக்கு இருக்கிற பணம் பார்க்க காசெல்லாம் போதுங்க. டாடி, ஆமா டாடி, எனக்கு கூட சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு டாடி. அம்மா இங்கேயே இருக்கட்டும் டாடி. எல்லாரும் நம்ம இருந்து அவங்க கூட சமாதானப்படுத்தி பேசி எல்லாத்துக்கூட சொந்த பந்தமா ஜாலியா இருக்கலாம் டாடி. ஓகே, அம்மாவும் மகளும் முடிவு பண்ணிட்டீங்க. இத நான் ஏதாவது ஆட்சி பண்ண சொல்ல முடியுமா? உங்க முடிவு தான் என் முடிவு. எனக்கு டபுள் ஓகே. சரிங்க, வாங்க அந்த மார்க்கெட்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்து போலாமா? ரிலாக்ஸா இருக்குங்க, வாங்க போலாம். என்ன பண்ண, என்ன நிக்கிற? வா போலாம். போய் மார்க்கெட்ல போய் உட்காந்துக்கலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். வா. மம்மி, நீங்களும் டாடியும் போய் உட்காருங்க. நான் ஒரு விசிட் அப்படியே சுத்திட்டு வரேன் மம்மி, எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ஏரியா ஃபுல்லா பார்த்துட்டு வரேன் மம்மி. சின்ன பொண்ணு, பார்த்து கோளாரா போயிட்டு வாமா. பூச்சிப்பட்டிலாம் இருக்கும், இது தோட்டம் தரவு. ரொம்ப கவனமா இருக்கணும், புரியுதா? சரிங்க டாடி, நான் பாத்துக்கிறேன் டாடி. என்ன தங்கம், உன் பொண்ணு உன்னை விட இந்த ஊர்ல செட் ஆயிருவா போல இருக்கு சீக்கிரத்துலயும். ஆமாங்க, தாயி ஒரு அடி பஞ்சா குட்டி 16 அடி பாயின்னுவாங்கல்ல. என்னைய மாதிரி தான் என் மகள் இருப்பா. வாவ், எவ்வளவு அழகா இருக்குல்ல. இது எல்லாமே நம்ம தோட்டம் தானா அம்மா சொல்றாங்க. அப்ப தாத்தா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார்ல. சூப்பர் சூப்பர். எல்லாத்தையும் நல்லா சுத்தி பார்த்துட்டு வரலாம் போய். யார் இந்த லேடி? கையில தூக்குச்சட்டியோட எங்க போறாங்கன்னு தெரியலையே. என்ன இந்த நெட்டச்சி என்னமோ அரட்டை அவசர போட்டு திட்டுற நம்ம தோட்டத்துல வந்து இங்கே என்ன சொல்லி இவளுக்கு? அதுவும் அவளும் அவ ட்ரெஸ்ஸும். இன்னைக்கு இருடி வரேன். அடியே, என்ன நினைச்சுக்கு தர்ற நீயும் உன் ட்ரெஸ்ஸும் பூரா மொழியில இருந்து அம்பிட்டு தெரிஞ்சுக்கிருக்கு. இது ஒரு துணிமணி உடுத்திக்கிட்டு சரி நீ யார் கூட வந்த? இங்க எதுக்கு வந்த நேரத்துல? ஹலோ ஹலோ, யார் நீங்க? நீங்க பாட்டுல அடியே புடியேன்னு பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. மரியாதை டீசெண்டா பேசி பழகுங்க. நான் எங்க மம்மி டாடி கூட வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் எங்கேயும் வருவேன். அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு? என்னது மம்மி டாடி விட வந்திருக்கியா? என்னாடியே என்னமோ பெரிய இங்கிலீஷ்கார வல்லக்கார தோற மக மாதிரி பேசிட்டு திர்ற. என்ன நினைச்சு திர்ற? பெரிய ஞாபகம் அவசரம் போட்டா அப்படி நான் பயந்துருவேன். உன்னை பார்த்து இங்கிலீஷ்காரியா மாதிரி இருக்கியாக்கா? என்னாடியே அத்தன் கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்ல, வருங்கால மாமியானு கொஞ்சம் கூட ஒரு இது இல்ல. என்ன நினைச்சு திர்ற நீ? என்ன சொல்றீங்க? அத்தையா? யாருக்கு யார் அத்தை? அத்தை கத்துன்னு பேசியிருந்தீங்க, அதோட நீ செத்த பத்துக்க. பாத்தியா இவளுக்கு எம்புட்டு ஏத்தம் இருந்தா? நம்ம வீட்டுக்கு வாழ வர போறவங்க கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம கொஞ்சம் கூட துணிச்சல், எவ்வளவு துணிச்சலா பேசிக்கிருக்கான்னு பாத்தியா இவ? ஏண்டி அவங்க ஆத்தா அப்பனை எதுக்கு இவங்க கூட்டு வந்துருக்காங்க? எங்கடி அவங்க? இங்க பாருங்க, எங்க மம்மியும் டாடி உங்க ஆத்தா உங்க அப்பைன்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாம பேசுனீங்க, அவ்வளவுதான். உங்க தூக்குச்சட்டியை பிடிக்கும், உங்க மண்டையை உடச்சுடையும் பாத்துக்கோங்க. மரியாதை பேசி பழகுங்க. மூஞ்சிய பாரு, ஆளை பாரு, குதிரை வாழும் மூஞ்சியும். ஏண்டி ஒரு தாய் மாமியன் பொண்டாட்டின்னு ஒரு மரியாதை இல்ல, வருங்கால மாமியான்ற ஒரு மரியாதை இல்ல. என்னடியே தூக்கிட்டு பண்ணி மண்டை உடச்சு போடுவேன் இப்பயும்? நான் நினைச்சேன்னா இந்த கல்யாணத்தை இப்பவே நிப்பாட்டி போடுவேன் தெரியும்ல. என்கிட்ட சட்டலாவை வச்சுக்கிட்ட சட்டலாவு. என்ன இந்த பொம்பளை லூசு மாதிரி பைத்திய மாதிரி உளறி இருக்கு? தாய் மாமியன் பொண்டாட்டியா? இந்த பொம்பளை யாருன்னே தெரியல. நமக்கிட்ட வந்து தாய் மாமன் பொண்டாட்டினது, வருங்கால மாமியாண்டுது. என்ன ஆச்சு? ஒருவேளை இந்த ஊரு லோக்கல்ல பைத்தியமா இருக்குமோ இது? ஏய் போ லூசு, வேலையை பார்த்துட்டு போ. சும்மா சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க, போங்கிட்டு. என்னது லூசா? ஏண்டி எடுபட்டு சிரிக்கியே? யார் மாதிரி லூசுனுக்கு இருக்க? இரு, நீ பேசுன பேச்சுக்கு இத பூரா உங்க மாமி கிட்ட சொல்லி உன் கல்யாணத்தை நிப்பாட்ல. என் பேர் பாக்கியம் இல்லடி. பாப்பா சொல்லு, மாமங்கிட்டையும் சொல்லு, கீமிங்கிட்டையும் சொல்லு. எனக்கு என்ன வந்துச்சு? ஆளா பாரு, பாக்கியமா பாக்கியம். உன் பேர் அதானா? பைத்தியன்னு வச்சிருக்கணும் உனக்கெல்லாம். பாக்கியன் பேர் வச்சிருக்கேன், வேற எவே வச்சேன்னு தெரியல.
என்ன ஆச்சு இந்த நெட்டச்சிக்கு இப்படிலாம் பேச மாட்டாளே. அத்தன்ற பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டா. என்னங்கத்த ஏங்கத்தன் பேசுவா. இன்னைக்கு என்னன்னா கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை பேசிக்கிட்டு அவ வாட்டுக்கு. எதுக்கு இவ தனியா அங்க தோட்டத்துக்கு வந்திருக்கா? முதல்ல உச்சி வெயில்ல வந்திருக்காள்ல, என்ன காத்து கருப்பு எதுவும் அண்டி இருக்குமோ? நிச்சயம் பண்ணாவில அதே இப்படி பேசுறா போல இருக்கு. அத்தே என்ன பேசாம போயிருவோம். இது வேற நம்ம மேல தாவிட போகுது ஆவி. ஹலோ கொண்டக்கார லேடி, என்ன பயந்துட்டியா? நீ எல்லாம் இவ்வளோ பயத்தை மனசுல வச்சுக்கிட்டு, ஆனா என்ன பேச்சு பேசுற நீ? மூஞ்சியா பாரு, நல்ல கொடூரம் பிடிச்ச குரங்கு மாதிரி இருந்துக்கிட்டு. உனையெல்லாம் எப்படிதான் உங்க வீட்டில் வச்சு சமாளிக்கிறாங்களோ தெரியல. உங்க ஹஸ்பண்டுக்கெல்லாம் அவார்டு தான் கொடுக்கணும். உன் மூஞ்சிக்கு பாக்கியம் பேர் வேற, நல்ல பேரை வச்சு கெடுத்து விட்டாங்க. என்ன இந்த நெட்டச்சி நம்ம ரொம்ப டேமேஜ் பண்றாளே. இது நெட்டச்சி பேசல, அவளை பிடிச்ச பேய் தான் இந்த மாதிரிலாம் பேசுது போல இருக்கு. அதே வித்தியாசமா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கா. இந்த மாதிரி ட்ரெஸ்ல அவ போட்டதே இல்லையே ஒரு நாள் கூட. அவ ஆத்த கால் ஒடிச்சு போடுவாள் அப்படி ட்ரெஸ் போட்டா. ஏதோ பேய் தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு, ஏதோ வெளிநாட்டு பேயா இருக்கும் போல இருக்கு. எதுக்கு வம்பு, பேசாம போயிருவோம் நம்ம. என்ன கிறுக்கி மாதிரி தானாவே புலம்பிக்கிட்டே போகுது. இந்த ஊர்ல எல்லாம் இப்படிதான் இருக்குங்க போல இருக்கு. இந்த ஊர்ல நம்ம அம்மா இப்படிதான் பிறந்து வளர்ந்தாங்களோ தெரியல. ஆனா அம்மா தெளிவா இருக்கிறாங்களே. நிச்சயம் பண்ண பிள்ளையே ஒத்த சத்தியில விடாதீங்கன்னா அந்த குந்தாணி அதெல்லாம் எங்க கவனிக்கிறா? அவளை பாட்டுக்கு அவுத்து விட்டுறா மொட்டை பையன் கணக்க. எங்கேயும் போய் எங்கேயும் வாணி. இப்ப என்னமோ தெரியல, எந்த நாட்டு பேயோ தெரியல, ரஷ்யா பேயோ பிரான்ஸ் பேயோ தெரியல, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிக்கிறா. எந்த பேய் பிடிச்சிருக்கோ இங்கிலீஷ்கார பேய், ஏதோ அது கொஞ்சம் தமிழ் தெரியும் போல இருக்கு, தமிழ்ல பேசுது. ச்சே, ஜாலியா சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சோம். நம்ம மூடவே ஸ்பாயில் பண்ணிருச்சு இந்த கொண்டப்பட்ட குரங்கு. நல்லா தூங்குனீங்களா? கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப அழுப்பா இருந்துச்சா? கால் வலியில எப்படி இருக்கு? இப்ப இருக்கு, இந்த கால் வலிச்சுக்கேதே இருக்கு. இந்த இடது காலை காட்டிலையும் வலது கால் தான் அம்மா என்னமோ அப்படி வலிக்குது. என்னதே தெரியல, சக்கரை ஏறி மிதிச்சது எனக்கு அப்படி கட்டு 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 வலிக்குது. பாத்துக்க என்னத்துக்கு இப்படி வலிக்குதோ தெரியல. கெட்ட வயசாயிட்டாலே எல்லாம் வரத்தையும் செய்யும். இப்பெல்லாம் கொஞ்சம் வயசுக்கார பிள்ளைக்கே கை வலிக்குது, கால் வலிக்குது, தோல் வலிக்குதுங்க. உங்க வயசுல வலிக்காம என்ன செய்யும்? வேற என்ன செய்ய? சத்துள்ள சாப்பாடு வச்சு கொடுக்குறேன், எல்லாம் சாப்பிடுங்க. எனக்கு காய்கறிகளை சாப்பிட்டாதே கொஞ்சம் சத்து கிடைக்கும். அந்த இதையும் அரைச்சு கொடுக்குறேன், அந்த கற்பூரவள்ளி பரண்டை அதெல்லாம் துவைய வச்சு கொடுக்குறேன், அதெல்லாம் சாப்பிடுங்க. இந்த வலிக்கு நல்லது தானே. சாப்பிடுறேன், எனக்கு சாப்பிட்டாலும் இப்படி நான்வெஜ் சாப்பிட்டாதே நல்லா இருக்கு வாரத்துக்கு ஒருக்கா. அதை சாப்பிட்டாருன்னா என்னடோ இருக்கேடி சாமி. இங்க இந்த கல்யாணத்து வரைக்கும் ஒன்றும் சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரித்த, நீ என்ன எம்பிட்டு நாள் கிடக்கு? நாள் பக்கத்துல வந்துருச்சுல, கல்யாணம் முடியட்டும். நல்லா ஆட்டுக்கால எடுத்து கூட நல்லா வேக போட்டு ஒரு சூப்பு வச்சு கொடுக்குறேன், நல்லா குடிங்க. இப்படி பாயா வச்சு கூட கொடுக்குறேன், சாப்பிடுங்க. நல்லா நல்லது தானே இந்த மூட்டு வலிக்கலாம். ஆமாடி சாமி, இந்த கல்யாணத்துக்கு பிறகு நல்லி எலும்பு, நெஞ்செலும்பு, இந்த கால் எலும்பு எல்லாத்தையும் வேக போட்டு மட்டும் சூப்பு கூடு. நீ சொன்னது எனக்கு வயசாயிட்டாலே எல்லா சத்தும் குறைஞ்சு போயிரும் போல. இந்த நான்வெஜ் சாப்பிடாமத்தான் வலி அதிகமாயிருச்சு போல. அது சாப்பிட்டு இருக்கும்போது ஒன்றும் தெரியலடி சாமி, நல்லா தெரிஞ்சிச்சு. ஆமத்த, இந்த பிள்ளைக்கும் பாவம் எந்த நான்வெஜ் செஞ்சு கொடுக்க முடியல, மாசமா இருக்க பிள்ளைக்கு. அந்த பிள்ளைக்கு சூப் போட்டு கொடுக்க முடியல, செய்ய முடியல. காய்கறி சூப்பு தான் போட்டு கொடுக்குறோம். என்ன செய்ய? நீ கல்யாணத்து வரைக்கும் எதுவும் புழங்கக்கூடாது, செய்யக்கூடாது. அதனாலதான் கொடுக்கல. அந்த பிள்ளைக்கும் பாவம் நல்லா நான் நல்லது உள்ள செஞ்சு கொடுக்கணும். கல்யாணத்துக்கு பிறகு சாப்பிடணும். அவத்துல குழந்தை வளருது, அது தக்கன என்னத்தையும் நல்லா நான்வெஜ் போட்டு வச்சு கொடுத்தாதான் நல்லது. இந்த பொம்பளை என்ன ராத்திரி இரவு மூஞ்சில் மிக்காத பொம்பளை மாதிரி அப்படி பேசிச்சு புஷ்பாமி அணி எல்லாத்தையும். இப்ப நான் என்ன மருமகளுக்கு சூப்பு போட்டு கொடுக்க முடியல, அது போட்டு கொடுக்க முடியல, குழந்தை வளருது, நல்ல பொம்பளை மாதிரி பேசுது. இது பொல்லாம் நடிப்பு கையாத்தே இருக்கும் போல இருக்கு குந்தாணி. என்ன சமந்தி, தூங்கி எந்திரிச்சிங்களா? பாவம் ராத்திரிலாம் தூங்காம ரொம்ப நேரம் உட்காந்து கிடந்தீங்களே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே சமந்தி? இல்ல சமந்தி, காலை நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு டிப்பனை சாப்பிட்டு திரும்ப தூங்கி எந்திரிச்சேன். இதுக்கு மேலே எங்கிட்டு தூங்குறது ஓயாம? ஏன் சமந்தி நீங்க இன்னைக்கு இப்படி குடம்பா பேசுறீங்களே? நேத்து அப்படி பேசுனது தப்பு சமந்தி, ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசி விட்டீங்க எல்லாத்தையும் தெரியுமா? என்ன சமந்தி சொல்றீங்க? நான் என்ன சொன்னேன்? பேசிக்கிறீங்க, ஜூஸ் வேணுமா போட்டு தர வந்து புஷ்பாவை கேட்டு வந்தேன். அது ஒரு குத்தமா சமந்தி? இது போய் தப்புன்னு சொல்லிக்கிறீங்க. நான் என்ன பேசினேன்? என் மருமகளை போய் நான் எடுத்து பைய போறேன்? என்ன சமந்தி இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? உங்க மேல நான் மரியாதை வச்சிருந்தேன், அப்படி பேசிவிட்டு நான் என்ன பேசுனேன்றீங்க? நீங்க வாய்ப்பு வந்ததா வளர்க்கிட்டீங்க ராத்திரியே. என்ன சொல்றாங்க அந்த சமந்தி? நம்ம என்ன பேசணும்? நம்ம வாடி ஜவனே எந்திரிச்சு போனோம். என்ன டீ காப்பி குடிக்கிறீங்களான்னு கேட்டோம், வேற ஒண்ணுமே கேட்கலையே. போய் தூங்குங்கன்னு சொன்னோம், அது ஒரு குத்தமா? ஏன் சமந்தி போய் தூங்கலான்னு கேட்டது ஒரு குத்தமா சமந்தி? அது போய் குறைஞ்சு கேட்கீங்க. நான் எனக்கு சமந்தி உங்களை போய் எப்படி பேச போறேன்? என்னம்மா புஷ்பாம்மா, அப்படிலாம் பேச மாட்டாயா மருமக. உங்களுக்கு நல்ல மரியாதையும் கொடுப்பா எப்போதுமே சமந்தகாரவகன்னு. நான் என்னன்னு சொன்னா கூட அப்படிலாம் பேசாதீங்க, வைக்காதீங்கன்னு என்னையும் சத்தம் போடுவா. அவ எப்படி உங்களை அப்படி பேசுவா? நீங்க வாட்டுக்கு இருந்தாலும் பேசிக்கிட்டாதீங்க. தூக்கத்துல இருந்து கனவு வேண்டியிருப்பீங்க அவ வஞ்ச மாதிரி. இல்லைங்க சமந்தி பாட்டி, நான் என்னைக்குனாலும் உங்களை அப்படி குறை சொல்லியிருக்கேனா? ராத்திரி அப்படி பேசுனாங்க, பேச பத்தி நான் சொல்றேன். எனக்கு நான் ஆசையா போய் சொல்லணும்னு. ஆமா ஆமா, நான் சம்மந்தி பாட்டி. இவ சின்ன நொட்டை, இப்பத்தே வயசு 16 ஆகுது. நம்ம பாட்டின்னு வேற சொல்லியிருப்பா. அம்மான்னு சொன்னேன்னு. சரி சமந்தி, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. சரி, உங்களுக்கு என்ன டீ காப்பி கொண்டு கொச்சமா குடிக்கிறீங்களா இல்ல சாப்பிடுறீங்களா? இல்ல சமந்தி சாப்பிடணும், டீ காப்பி குடிச்சா சாப்பிட முடியாது சாப்பாடு. இந்த நான் வாரேன் சமந்தி, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போய் வேலையை பாருங்க. சரி சமந்தி, அப்படியே புஷ்பாவை வா சொல்லி விடுங்க. அந்த பிள்ளை இன்னும் சாப்பிடாம இருக்கு, பழங்காத்தையும் சாப்பிடுச்சு, இன்னும் சாப்பாடு சாப்பிடல. அந்த பிள்ளையும் கூட்டிட்டு வாங்க. ஓசி சோறு சாப்பிட்றதுக்கு டீ குடிச்சா சாப்பிட முடியாதான் மின்னாலகாரி. சமந்தார் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு என்ன அட்டகாசம் பண்ணி தர்றாரு. இவகிட்ட போய் இவன் மன்னிப்பு கெடுக்க வக்கம்லாம். இவ ஒரு ஆள்றான். இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவன் மூஞ்சி, இவன் மூக்குத்தியும் ஆளும். என்ன ஆச்சு சமந்திக்கு? ஏன் இப்படி பேசுறாங்க? நம்ம உண்மையிலேயே பேசினோமா? தூக்கத்துல இருந்து பேசிருப்போமோ இல்ல கனவு வந்து அவங்க வளர்றாங்களா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. யாத்தாடி யாத்தே, இந்த அங்கமான்ற போல உலகமாக நடிப்பாத்தே இருக்கும் போல. நைட்டு வாய் அப்படி சுழிச்சு வச்சுக்கிட்டு நெளிச்சு பேசுச்சு. இப்ப என்னன்னா நான் எடுத்து பேசினேன், நிறைய எடுத்து பேசினேன். நீ எப்படி பேசிக்கிட்டு போதுன்னு வருவேன் மாமியா முன்னாடி.
ஆத்தாளு மகளும் நல்ல சூனியாரி எனக்கு மூஞ்சியை வச்சுக்கிட்டு வந்துட்டாளுங்க. என் பேரனுக்குன்னு வந்து வாச்சிருக்கா அவர் குட்டச்சி, 1.5 குட்டச்சி. இவ வீட்டுக்கு என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கு இருந்து ஒரே தத்திரியமாத்தே இருக்கு. சே, இந்த எலி ஆளை காணாமே என்ன செய்யுதுன்னு தெரியலையே. கோயிலுக்கு போயிட்டு வந்த அலுப்புல படுத்து தூங்குதோ, ஏன்னா நாளும் கலகாலம் வேசிக்கு இருக்கும். அதி ஆளை காணா, வெறுப்பா கிடக்கு. வர வர எரிச்சலா வருது, ஒன்னும் முடிய மாட்டேங்குது. டிவி கழுதையும் பார்க்க முடியல, கண்ணும் தெரிய மாட்டேங்குது. 2 உருவமா தெரியுது டிவியை பார்த்தா. இந்த கிளவி வந்து என்னாலும் பேசிட்டு இருக்கும். அதி ஆளை காணா. அம்மா தனியா இருக்காங்க, இப்பதான் நல்ல சந்தர்ப்பம். போய் வத்தி வச்சு விட்டு வருவோம் போய். என்னம்மா அதெல்லாம் தூங்கி எந்திரிச்சிங்களா? கால் வலியில எப்படிமா இருக்கு? என்னவா கால் வலிக்குதுன்னு சொன்னா காலை கீழே பிடிச்சி விட போறியா? மருமக கூட காலமிக்கி விட்டுருவா. நீ பெத்த மகனும் பேரு, ஒரு நாள் காலமிக்கி விட்டுருக்கேன் கேட்க மாட்டேன் கேள்வி. இப்ப என்னம்மா காலை தானே அமுக்கி விடணும் உங்களுக்கு. இன்னைக்கு நான் அமுக்கி விடுறேம்மா. இப்ப கொஞ்சம் டயர்டா இருக்குமா கோயிலுக்கு போயிட்டு வந்து. அப்புறமே கண்டிப்பா உங்களுக்கு தைலம்லாம் போட்டு கால் அமுக்கி விடுறேம்மா, சரியாம்மா? ஆமா நீ அப்படியே அமுக்கி விட்டாலும் கிளு கிளு கிளுன்னு அமுக்கி விட்டுருவ. பொடி ஏமாத்தாடி. சரி யார் வரதுக்குள்ளேயோ அம்மா கிட்ட சொல்லிட வேண்டியதேன், அந்த தங்கம்மா வந்திருக்கா ஊருக்குன்னு. அப்படியே மெல்லமா ஆரம்பிப்போம். தங்கம்மா பேச்ச எடுப்போம். அம்மா என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். கோவம் வந்து அந்த எரிச்சலை பூரா அங்கம்மா மேல காட்டும். நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஏமா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி தான் வந்தேன். நீங்க அதுக்குள்ளேயும் காலமுக்கு கையமுக்குன்னு பேச மாத்தி விட்டீங்கம்மா. முக்கியமான விஷயமா? என்ன விஷயமா சொல்லுமா அம்மா கிட்ட. என்னம்மா என்னம்மா மூஞ்சில என்னமோ ஒரு உருவம் உட்காந்துருக்கு மாதிரி இருக்குமா? ஏமா என்னடி உருவம் உட்காந்தா உருவம் மாதிரிதான் இருக்கும், அப்புறம் நான் அருவ மாதிரியா தெரியும்? நீ சொல்ல வந்ததை சொல்லுடி. நான் ஒண்ணும் சொல்ல வரலம்மா. ஏமா நான் போயிட்டு வரேம்மா. நில்லுடி, எங்க போற? சொல்ல வந்ததை சொல்லிட்டு போடி. என்ன திடீர்னு குழந்தை வயசுல வேற பேசுது, நிக்க சொல்லுது. ஐயோ இன்னைக்கு என்ன இப்படி? ஐயோ நைட் அங்கம்மா ஒரு மாதிரியா பேசுறா, இப்ப அம்மா ஒரு மாதிரியா பேசுறாங்க. இந்த வீட்டுல என்ன அதே நடக்குதுன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதே. அடியே நில்றி, அம்மா நான் நிக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பேச்ச மீறி போய்க்கிருக்கியா? நிக்கிறியா இல்ல உன் காலை ஒடிக்கவா? ஐயோ நமக்கு இருக்கிறது 2 காலுதேன், அதையும் ஒடிச்சுன்னா என்ன செய்யறது? எதுக்கு நிப்போ பேசாம, அது என்ன அதையும் செய்யுதுன்னு பாப்போம். நிக்கி சொல்லுடி சொல்லு. யார பத்தி பொறணி சொல்ல வந்த? சொல்ல வந்தது சொல்லிட்டு போ. சொல்லல காதச்சீந்து ஒரு அப்பு விட்டேன்னு வச்சுக்க, அந்த எட்டிக்கிட்டு இருக்கே பல்லு அது ஊரா அப்படியே எம்பிக்கிட்டு கீழே விழுந்துரும். என்ன அம்மா ஒரு மாதிரியா பேசுறாங்க? என்ன ஆச்சு அம்மாவுக்கு? அம்மா மூஞ்சியே தெரியல, ஒரே கோரமா யாரோ உட்காந்துருக்க மாதிரி உருவம் மட்டும் தெரியுதே. ஹாய் ஃப்ரெண்ட், உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? என் நாத்த பயமறுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? நாத்து நான் வாய் என்ன இப்படி பொழந்துக்கு இருக்கு? முதல்ல வாயோட மோசமாவுல இருக்கு. ஆமா அம்பிகா, எனக்கும் போர் அடிக்குதா இல்லையா? வந்து சும்மாவே இருக்க முடியாதுல்ல. இவளுகளை பயமறுத்த ஆரம்பிச்சிருக்கேன். இப்பதான் லேசா வேலைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியது. அப்புறம் என்ன, நானும் வரேன் கூட்டணிக்கு. கொஞ்ச நேரம் இருங்க, அங்கம்மா உருவத்துல வரேன். டிண்டிகாரா டண்டண்டகாரா வந்திடு அங்கம்மா உருவம். அப்ப என்னங்க செய்றீங்க? நாத்துனாவுக்கு பயம் காட்டுறீங்களா? அப்பா அங்கம்மா வந்துட்டா, கொஞ்சம் தப்பிச்சா. அங்கம்மா அங்க வந்து பாருங்கம்மா. அம்மா மூஞ்சிய பாருங்கம்மா, யாரோ உருவம் உட்காந்துருக்க மாதிரியா இருக்கு, இங்க வந்து பாருங்கம்மா. எங்க மதினி, யாரும் ஒண்ணும் உட்காரவே இல்லையே. அத்தை நல்லா தானே இருக்காங்க. உங்க கண்ணுக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் இருக்கட்டும், உங்க வாயும் பல்லு ஏன் இப்படி பறந்துட்டு இருக்கு? பார்க்கவே கேவலமா இருக்கீங்க. ஐயோ நைட்டு மாதிரியே ஆரம்பிச்சிட்டாலே, ஒரு புது மாடினேஷன்ல பேச பழகிருக்காளே, இதை பேசி பேசி கொள்றாளே. இந்த பக்கம் பேய், இந்த பக்கம் இவன் மூஞ்சி. ஐயோ நீ இப்படி மாட்டிக்கிட்டனே, யாராவது வாங்களே ப்ளீஸ். அம்பிகா, நம்ம இன்னொரு ஃப்ரெண்டையும் வர சொல்லு. இவளை அப்படியே கலங்கடிப்போம். கரெக்ட் தான், நீ சொல்றது கரெக்ட் தான். இவளெல்லாம் பார்த்து பாவப்படக்கூடாது. இவளை சும்மா அப்படியே சுத்தல விடுவோம். தொழி வா, நீ வா. என்ன தன்னைத்தானே பேசிக்கிறா? யார்கிட்ட பேசுறானே தெரிய மாட்டேங்குதே. ஐயோ இங்க நிக்கிறது அங்கம்மா தானா இல்ல என்னானே தெரியலையே. கடவுளே சரசு, இன்னைக்கு நல்லா மாட்டிக்கிட்டடி. என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய், இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். என்ன இங்கிட்ட யாரோ பாட்டெல்லாம் பாடுறாங்க, ஆனா யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டேன்றாங்க. என்னடா நடக்குது இந்த வீட்டுலன்னு ஒண்ணும் தெரியலையே. ஐயோ வெண்ணிலா, புஷ்பா யாராவது இருந்தா வாங்கல. என்னடி செய்றீங்க? நீ ஒத்தையில விட்டு இங்க சுத்து ரவுண்ட் அடிக்கிருக்காங்க நீ. அம்மா என்னம்மா செய்றீங்க? எனக்கு என்னம்மா சாப்பாடு? ஐயோ பரம் வந்துட்டாலே. சரி நம்ம நார்மலா அங்கம்மா மாதிரி நடிப்போம், இல்லன்னா பிள்ளை பயந்துருவா பாவம். தோழிகளே நீங்க எல்லாரும் போயிருங்க, அப்புறமா பாத்துக்குருவாங்களா. அப்பாடி பரம வந்துட்டாளா? நல்ல வேலை தப்பிச்சா. பரம வாடி சீக்கிரமா வாடி, இங்க வந்து பாருடி. என்ன பரமே, இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பாரு கேரட் பொரியல் பண்ணி வச்சிருக்கேன். அப்பளம் என்ன வறுத்துக்க? சாப்பிடுறியா? சோறு விடவாமா?
என்ன அம்மா மூஞ்சில இருந்து உருவத்தீங்கானா? அங்கம்மா நார்மலா பேசுறா. என்னடி நடக்குதுங்க? ஏ பரமே, உனக்கு ஒண்ணும் தெரியலையாடி கண்ணுக்கு எதுவும்? ஏன்த்த தெரியாம உங்க பல்லு 32 அப்படியே தெரியுது, சூப்பரா தெரியுது. என்னத்தாச்சு? க்ளோஸ் அப் விளம்பரத்துக்கு போறீங்களா? செம்ம காமெடியா இருக்கீங்க நீங்க. ஏன் மெண்டலே, என்னடி ஆச்சு? உட்காந்து பேசிட்டே இருந்தா திடீர்னு பல்ல போற அப்படி காமிச்சுக்கு நிக்கிற. அவ சொல்றது எனக்கு சிரிப்பாத்தே வருது உடைய பாக்க. போடியே போடி, எனக்கு காமெடி பண்ணி தெரியாம ஆளும் மாண்டிங்க. ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் எம்எல்ஏ கக்கோவெல்லாம் போயிடுச்சா? சமாதானம் ஆயிட்டீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? அப்புறம் ஜானலன் சார், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு 5 டேஸ்க்கு முன்னாடியே நாங்கள் விஷ் பண்ண வேண்டியது, கொஞ்சம் வீடியோ இடையில போட அதனால பண்ண முடியல, மன்னிச்சிருங்க. நீங்க இன்று போல இன்றும் சீர சிறப்புமா இருக்கணும் ஜானலன் சார். உங்களுக்கு வாழ்த்து சொல்றது மனைவி ஜெனிஃபர் சுஜிதா, அத்தை ரோகிணி ராஜ்குமார் அவர்கள் வாழ்த்து சொல்றாங்க. நீங்க நல்லபடியா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க. ஹாய் முத்துச்செல்வி சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க ஃபேமிலி எல்லாத்தையும் கேட்டுன்னு சொல்லுங்க. அப்புறம் ராமு சார், உங்களுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சார். நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். கணேஷ் அவர்கள் கேட்டிருக்காங்க உங்களுக்கு விஷ் பண்ண சொல்லி. அப்புறம் சகோதர சகோதரிகளே, இன்று பிறந்த நாள் மற்றும் கல்யாண நாள் காணும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.